So, hi, welcome to channel Sara Creations. இதுதான் எங்க அம்மா. நமஸ்காரம். சொன்னலதா ஸ்ரீராமன். Back to our YouTube channel Sara Creations. ஆமா. இதில் எங்க அம்மா ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா நீ எதம்மா ரொம்ப மிஸ் பண்ண? என்ன மிஸ் பண்ணியா, ராகவ் மிஸ் பண்ணியா, சகாவ் மிஸ் பண்ணியா, இல்லைன்னா நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணியானா முதல்ல வி ஃபார் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா இதுக்காக வேண்டி ட்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அவங்களுடைய ஃபீட்பேக் அபவுட் த ட்ரிப்பு கிடையாது, அவங்களுடைய சீனியர் சிட்டிசன் லைஃப் அதை பற்றி தான் கொடுக்கலாம், ஷேர் பண்ணலாம். டூஸ் அண்ட் டோன்ஸு அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸு அதை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணலாம். அது தவிர நமக்கு போன வீடியோஸில் எதனா நல்லா இருந்ததுன்னா அதை லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத என்னை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டதுனால நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் கேட்டு வைப்போம் எங்கள் அம்மாவை. ஸோ இந்த ட்ரிப்பு எப்படி பிளான் பண்ணீங்க, ஒன்று. ரெண்டாவது எந்த டைமில் போயிட்டு எந்த டைமில் வந்தீங்க, அந்தப்போ என்னெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க, கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ்னால் பாதரேஷன் ஆனது, ஐ மீன் வாட் எவர். 2 கொஷின் சரி சொல்லு. சரி, ட்ரிப் எப்படி சடனாக பிளான் ஆச்சு? எஸ், என்ன நார்மலாக நான் ஏப்ரலில் போய் செப்டம்பரில் வருவேன், இல்லை லாஸ்ட் டைம் 22ல் போகும்போது மேல போயிட்டு நவம்பரில் வந்தேன். இந்த தடவை பையன் கூப்பிட்டதே ரொம்ப லேட்டு. ஏன்னா என் மாப்பிள்ளைக்கு காலைல ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால கொஞ்சம் லேட்டாக அவருக்கு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்ததுனால ப்ரோக்ராமே இல்லை. ஸோ அவர் மாப்பிள்ளை ஜாயின் பண்ண அப்புறம் என்னோட விசாவும் எங்களுக்கு முடியறதுனால பையன் சொன்னால், அம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா. சரி, ஏஜ் ஆக ஆக போகிறதும் கஷ்டமாயிடும். அட் த சேம் டைமு அவள் இங்கே வந்தாலன்னா 3 வீக்ஸ் தான் வர முடியும். நம்ம போனோம்னா பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் மோர்ஸோ குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் சடனாக ப்ரோக்ராம் போட்டோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா 6 மந்த்ஸுன்னும் போது ஜனவரியில் வரணுமே, நியூயார்க்குனால ரொம்ப சில்னஸ்ன்னு இருந்ததுன்னாக்கா நமக்கு எப்படி உடம்பு ஒத்துக்கும்னு ஒரு பயம் இருந்துதான் இருந்தது. ஸோ பட் அன்பிளான்டாக ஓப்பன் டிக்கெட்டில் தான் போனாங்க. எப்போ அதாவது முடியல அப்படின்னா நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் டிக்கெட்டில் தான் போனாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் கேட்டாங்க எப்போ ரிட்டர்ன்னா எங்களுக்கே தெரியல எப்போ ரிட்டர்னு. ஸோ அந்த நம்ம கிளைமேட் தெரியாமல் நம்ம இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸிமம் 3-5 மந்த்ஸ் இருக்கலான்றது இருந்தது. பட் கிளைமேட் பொறுத்து நம்ம வந்துடலான்றதுனால அவங்க தே ஹேட் 5 months ஸ்டே. ஆல்மோஸ்ட் 6 months ஆல்மோஸ்ட் இருக்க முடியும். ஏன்னா ஒரு 10 days முன்னாடி வரைக்கும் பண்ணுறது தான் சேஃப். அதனால அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஸோ உனக்கு அந்த இடத்துல இருக்கிற ஸ்டே என்ன எப்படி இருந்தது? இப்போ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பேல்ல? ஸோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதுமா. என்னன்னா எனக்கு அப் டு நவம்பர் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா நான் வீட்டில் ரொம்ப எக்ஸசைஸ் கிடையாதுன்னா டிஷ் வாஷர்லேருந்து எவ்ரி திங் இஸ் அவைலபிள், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு க்ளீனிங் எல்லாம் கஷ்டமே கிடையாது. குக்கிங் மேக்ஸிமம் பண்ண 1/2 hour பண்ண போகிறோம். எங்கள் அம்மா சூப்பர் ஃபாஸ்ட்னால எல்லாருக்கும் 1/2 hourனா எங்கள் அம்மாவுக்கு 17 minutes போதும். ஆமாம், அதனால எனக்கு ஒர்க்கே இல்லையா, போத் ஆர் எம்ப்ளாய்டு. இந்த தடவை என்னென்னா லாஸ்ட் டைம் எல்லாம் வெக்கேஷனில் போவோம். சில்லனுக்கு வெக்கேஷன் ஃப்ரம் ஜூன் டு ஆகஸ்ட் இருக்கும். இந்த வாட்டி நாங்கள் போனது ஜூலை எண்டுனால பசங்க நாங்கள் போன கையோடு 2 பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டா. அண்டு சன் அண்ட் டாட்டர் எல்லாம் ஆர் எம்ப்ளாய்டு. அதனால் நமக்கு வீட்டில் சமையல் முடிச்சிட்டோம்னா ஒன்றுமே நமக்கு பிகாஸ் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது இதுவாக இருக்குன்றதுனால நான் பை காட்ஸ் கிரேஸ் போத் டைம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் பக்கத்துலேயே கம்யூனிட்டி பக்கத்துலேயே ட்ரெயில்ஸ் இருக்கும். ட்ரெயில்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வராது. நம்மளே ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் வாக்கிங்கு. அது அங்கெல்லாம் மைல்ஸ் தான்.
அதனால நம்ம வந்து கையில் வந்து வாட்ச் கட்டினோம்னா நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுறோமோ அவ்வளோ வாக் பண்ணலாம். கூல் டெம்பரேச்சர் நல்லா இருந்தது. அந்த நவம்பர் வரைக்கும் ப்ராப்ளமே கிடையாது. நல்லா ஐ ஹேட் மெனி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயில் ஃப்ரெண்ட்ஸு, டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஈவன் அமெரிக்கன்ஸ் ஆல்சோ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டு நான் எல்லாரையும் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எல்லாரையும் நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். இன்னும் அவளோட நம்பர் வச்சுருந்து ஐ ஹேவ் கான்டாக்ட் வித் தம். ஈவன் ஐ கேம் பேக் ஃப்ரம் யூஎஸ். ஒரு மாதிரி அந்த வந்து நல்லா இருந்ததுமா. வீடியோல பேசும்போதே தெரியும் இல்லையா, நிறைய இங்கிலீஷ் வார்த்தை வரதுனால அமெரிக்கன் ரிட்டர்ன். ஆமா எங்க மம்மி. ஆமா யூஎஸ் ரிட்டர்ன். ஆமா மாம் மாம். சரி, இப்போ வந்து நீ வந்து ட்ரெயினில் போன, வாக்கிங் பண்ண, அது வரல நவம்பர் வரலாம். ஓகே, நவம்பருக்கு அப்புறம் வந்து ஐயோ வாசல்லையே போக முடியல. வாசல் இல்லை, அது வரல அங்கெல்லாம் கிளாஸ் டோர்ஸுமா, அதனால வாசலில் பார்த்தாலே பயமா இருந்தது. அண்டு ரொம்ப சில்னஸ்ஸு, கால் பயங்கரமாக இழுக்கிறது. காலுக்கு சாக்ஸு, மேலுக்கு வந்து இது அது என்ன சொல்வோம், கோட்டு 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 தான். அது தெர்மல் வேறா? தெர்மல் வேறா? தெர்மல் அந்த அந்த ஜர்க்கின் 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 கூட கிடையாதுமா. அது பேர் என்னமோ சொல்றான். கோட்டெல்லாம் நம்ம தான் சொல்றோம், அது பேர் நான் நம்ம தானே. சரி பரவாயில்ல, சொல்லு. அது போட்டுப்போம். அப்புறம் வந்து அப்பாவுக்கும் வந்து ஸ்கார்ஃப் கொடுத்துருவான், தொப்பி. இதெல்லாம் வந்து வெளில போறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. அதனால வந்து ஏந்து நடக்கிறதுனால ஐயோ கால் இருக்க போகிறது அந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த தடவை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் இருந்தது. ஆனா நான் இதையும் பார்த்துட்டேம்மா, ஸ்னோ இந்த தடவை கிறிஸ்மஸே ஒயிட் கிறிஸ்மஸ், அதாவது ஃபுல்லாக ஸ்னோவில் தான் இந்த வாட்டி கிறிஸ்மஸ்ஸு. பட் வி என்ஜாய் இது. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட மை சன் அண்ட் டாட்டர் இன் லா பிளான்ட் வெரி வெல் டு டேக் அஸ் அவுட் சைட் வித்தின் த சில்னஸ் பீரியட். அதனால் வந்து நாங்கள் வந்து நல்லா நிறைய பிளேசஸ்க்கு எல்லாமும் போனோம். பாஸ்டன் போனோம், அதுக்கப்புறமா இது வேல் வாட்சிங், கேபின்னு வேல் வாட்சிங். சரி, அதுக்கெல்லாம் அப்புறம் வருவோம். லாங் டிஸ்டன்ஸ் டூரிசம்லாம் அப்புறம் வருவோம். டூரிசம்ன்றது கேள்வி கேட்கறதே லாஸ்ட்ல தான் கேட்பா. நீ வேற முதலே சொல்லிட்டாத டூரிசம்க்கு. ஸோ இப்போ நீ வந்து கிளைமேட் பற்றி சொல்லிட்ட, அங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேம்மா. நான் வந்து ஜூலை போனதுனால எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் நான் இருந்த பீரியடு தான் வந்தது. ரைட் ஃப்ரம் கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, தசரா, தீபாவளி, கார்த்திகை தீபம், அப்புறம் வந்து புரட்டாசி மாவிளக்கு ஏற்ற, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே வந்து ஃபெஸ்டிவல் டைம்னால எனக்கு வந்து மேலே தான். ஆமாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சா எனக்கு. நானும் எல்லா வீட்டுக்கும் போனேன். நல்லா வரும்படி வந்தது. என்ன வரும்படியா, நிறைய சாரீ கொடுத்தா. அது என்னன்னா இங்கே வந்து பாலம்ஸில் வாங்கின சாரீ அங்கே வச்சுருந்தா, அது அவள் வந்து அந்த சாரீ எனக்கு வரணும்னு இருந்தது. அந்த மாதிரி நிறைய நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன குழந்தை மாதிரி சொல்கிறேன். நிறைய கிஃப்ட்ஸ் வந்தது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தா. என் டாக்டர் எல்லாம் எல்லா இடத்துக்கும் ஆக்ஷன் போனான், காரில் எல்லா இடத்துக்கும் ஆக்ஷன் போனான். எல்லா இடம்னா வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது முன்ன போன அளவுக்கு வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா கிளைமேட் சொல்லியாச்சுல்ல, ஹவு யுவர் பாடி வாஸ். அதாவது ஆஸ் அ சீனியர் பர்சனா என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும், என்னெல்லாம் எடுத்துன்னு போகணும். நீ அங்கே இருக்கிறவா நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருப்பாள்ல. ஸோ என்னெல்லாம்ன்றத ஒவ்வொன்றா சொல்லு. இப்போ நிறைய நீ அபவ் 80 இருக்கிறவாலும் பார்த்துருப்ப, அபவ் 70, அபவ் 60 இருக்கிறவாலாம் பார்த்துருப்ப. அதை என்ன சொல்கிறேன்னா நீ பார்த்துருப்ப. ஸோ ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஆஸ் அ சைல்டு கூப்பிடுறவா, சன்னோ டாட்டரோ, அவள் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் ஆஸ் அ சீனியர்ன்றதை உன்னோட ஐடியா சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து போகிறவா அங்கே இன்சூரன்ஸ் இருக்காமல் போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப மெயின் பாயிண்ட்டு. அது என் பையன் எவ்ரி டைமு எடுத்துடுவான். இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால அது கூட அதில் கவரேஜ் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எடுக்க முடியுமா. அதனால் நான் டெய்லி
பகவானை டெய்லி வேண்டிக்கிறது இது எங்கள் 2 பேருக்கும் எந்த ஹெல்த் இஷ்யூவும் கொடுக்காது. ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி டு கோ டு எ டாக்டர் தேர். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அட்வான்ஸாக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிடணும். ஜென்ரல் மெடிசன்ஸு தட் இஸ் பேண்டேஜ்லேருந்து டோலோ 650லேருந்து ஜென்ரல் மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம இங்கேருந்து எடுத்துன்னு போயிடுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ப்ளஸ்லேயே எடுத்துன்னு போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு செட் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து நம்ம 6 மந்த்ஸ்ன்னு போடும்போது கணக்கில் வரல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே என்னென்னா அங்கேருந்து இந்தியா வந்து போகிறவாலாம் ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவான். அதனால நாங்கள் போனது லேட்டுனால இந்தியாவிலேருந்து வருவா வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவா ஒத்துருமே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு ட்ரெயினில் வந்து ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு லேடி வந்து பசங்கள்லாம் பெரியவாளானதுனால அவள் வந்து ஷீ கேம் டு மயிலாப்பூர். அவள் அம்மாவை பார்க்கணுன்னு வந்தா. ஸோ ஷீ ரிட்டர்ன் பை டிசம்பர். அவள் கையில் சொல்லி அனுப்பிச்சு அவள் டேப்லெட்ஸ் கொண்டு வந்தா. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, டேப்லெட்ஸு ப்ளஸ்லேயே எடுத்துன்னு போனோம். அடிஷ்னல் டேப்லெட்ஸு இந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸு, அப்புறமா வந்து சுளுக்குக்கு டைஜஷனுக்கு டோலோ எல்லாமே இருக்குதுமா மெடிசன்ஸ். நம்ம மெடிசன்ஸ் மாதிரி கிடையாது. அதனால மெடிசன்ஸ் எல்லாம் அது தனியாக எடுத்துன்னு போகணும். நம்ம ஃபுட்டு கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மருந்து இல்லாமல் இருக்க முடியாது. அங்கே வந்து கிடைக்கவும் கிடைக்காது. அங்கே வந்து ஆமாம், எமர்ஜென்சி இப்போ ஒரு சுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம செல்ஃபாக இங்கே மெடிசன் ஷாப்பில் கேட்டு வாங்கி போகிறது எவ்வளவோ பரவாயில்ல. அங்கே வந்து கிரிட்டிக்கல் கேருக்கு ஜஸ்ட் ஒரு $200 தீட்டி விட்டுருவோம். அது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. போனோம் அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப நியூஸ். பெரியவாள்லாம் போகும்போது டாக்டர் ஃபெசிலிட்டிக்கு கொஞ்சம் பயமா தான்மா இருக்கு. அது ஒண்ணு மெயின். ரெண்டாவது இந்த கிளைமேட் எல்லாம் பார்த்து கால் வலி வந்துடுறதுமா. கால் வலி முட்டி வலி வருது, எழுந்துக்கிறதே சமமாயிடுது. எங்க அப்பாக்கெல்லாம் வந்து கால் எல்லாம் வீங்கிடுச்சு சில்னஸ்ல வந்து. இப்போ இங்க வந்து ஒண்ணுமே தெரியல. அங்கன்னா வந்து ஜஸ்ட் எழுந்துக்கும் போது பேக் ஃப்ளோ இல்லாம வீங்கிடுச்சு. ஸோ ஒரு சீனியராக போகும்போது ஆஸ் சில்ட்ரன் வந்து என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும்னு நீ ஃபீல் பண்ணுற? அது வந்து ஃப்ரம் யுவர் பசங்க வந்து அங்கே வந்து வித்தின் இன்சைட் தி ஹவுஸே வந்து கார்னால உள்ளுக்குள்ளேயே கார் ஏறிடலாம். நம்மள மாதிரி வெளில வந்து கார் ஏறுவேன். அதனால பசங்க வந்து அதெல்லாம் பார்த்துக்கிறா. எனக்கு இந்த தடவை என்னாச்சு தெரியுமா, லாஸ்ட் டைம் கூட நல்லா தான் இருந்தது. இந்த தடவை காரில் ஏறினோடனே ஸ்பெசிஃபிக்காக லெஃப்ட் சைடு தான் உட்கார, ரைட் சைடில் உட்காந்தா இந்த கால் இறங்கவே இல்லை, உள்ளே உட்காருது காலு. அது மாதிரி இருந்தது. வந்து இறங்கின உடனே கால் நிற்காத, காரையே பிடிச்சுன்னு டே கார் எடுக்காதடா அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றி கார் பிடிச்சுட்டே வெளில வந்து அதுக்கப்புறம் ஐ மேனேஜ். அதனால வந்து கால் வலி பார்த்துக்கணும். இன்னும் நிறைய வரும் இல்லையா? ஏன்னா இங்கோட கம்பேரிட்டிவ்லி சில்னஸ் அண்ட் விட்டமின் டி நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்காக ப்ரிகாஷன்லாம் எடுத்துன்னு போகிறது பெட்டரு. அண்ட் மோர்ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸோடு தான் போவாங்க. நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்னு எங்கள் அம்மா போன வாட்டி பண்ண மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா வாக்கிங்கே ப்ராப்ளம் தான், நமக்கும் தெரியாது. அவங்க வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ் பண்ணுறது எப்போவுமே வந்து பெஸ்ட் ஆப்ஷனு. அதே மாதிரி உங்களுக்கு கேட் வரைக்கும் கொண்டு வந்துடும். லக்கேஜஸ் எல்லாம் வந்து எப்போவுமே பேசி யாரையானா சொல்லி தூக்கி வைக்கிறது பெட்டர். வேல்யூபிள்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துன்னு போகாம இருந்தோம்னா, நம்ம செக்இன்லயே போட்டோம்னா, நம்ம பிளைட்ல வந்து அந்த லக்கேஜ் அங்க எங்க வைக்கணுமா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் அகாமடேட் பண்ணிட்டா நம்மளது எப்படி பார்க்கறதெல்லாம் பிரச்சனை. இந்த தடவை ரிட்டர்ன் வரும்பொழுது என்னோட டாட்டர்லாம் சொன்னா போத் பீப்புள் ஆர் ஓல்டு பீப்புள். அதனால 5th லக்கேஜ் கூட கொஞ்சம் ஹெவியா இருந்தது. அவகிட்ட செக்யூரிட்டியில் சொன்னால் இந்த மாதிரி செக்இன்ல இந்த மாதிரி அவள் ஓல்டு பீப்புள்னால இந்த 5th பேக் கூட செக்இன்ல போட்டுருங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணதுனால அதையும் போட்டதுனால நாங்கள் கை வீசிட்டு தான் ஃப்ரம் JFK டு தோஹா டு சென்னை கை வீசிண்டே வந்தோம். ஒன்றுமே கிடையாது கையில். அது மாதிரி அது ஒரு பார்த்துக்கணும். ரொம்ப வேல்யூபிள்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வராமல் இருக்கிறது ஓல்டு பீப்புளுக்கு பெட்டர். சரி, ஓகே. ஸோ அதுதான் மற்றவங்க மாத்திரை எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு கோஆர்டினேஷனு. அங்கே இருக்கிற ஒரு நல்ல இது வந்து வாட்ஸ்அப் குரூப் இல்லையா, கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு யார் இந்தியாவுக்கு போகிறா, இந்தியாவிலேருந்து எப்போ வரா, அவளோட டைப் வச்சுருந்து
they are exchanging the and when these people goes they will bring அது மாதிரி வைஸ் வர்சாவா இருக்கு. ஸோ எல்லாம் வந்து ஜாலியாக இருந்தேன். ஆமாம், நான் முடிஞ்ச வரைக்கும் என் 2 கிராண்ட் சில்ட்ரனோட ஐ என்ஜாய்டு. அப்புறம் வந்து அங்கே தமிழ் பேரவை எல்லாம் நடந்தது. அந்த தெலுங்குக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைமில் தீபாவளி ஃபெஸ்டிவலில் என்னோட பேத்தி வந்து கொஞ்சம் மைனாக்களே தெலுங்குல வந்து டான்ஸ் ஆடினா, பெரியவ வந்து தமிழில் பாட்டெல்லாம் பாடி எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தது. அங்கே என்னென்னா ஒரு ப்ரோக்ராமுக்கும் ஃபுட் வில் பி அரேஞ்சு. சரி, வெறும் இது எல்லாத்தையும் எதுக்கு சொல்கிறேன், இப்போ சீனியர் சிட்டிசனோட முடிஞ்சிடுறான். ஸோ என்னெல்லாம் ரெக்ரியேஷன் இருந்தது, எப்படி வந்து மற்றவாள்லாம் வந்து அகாமடேட் பண்ணணும். சின்ன பசங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைம் ஒதுக்கி பேரண்ட்ஸுக்காக வந்து பேசணும். அதெல்லாம் என்ன ஃபீலிங்ஸு அதெல்லாம் சொல்லணும். அது வந்து அது நம்ம சொல்ல முடியாதுமா. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரொஃபஷன். ஒன்று. ரெண்டாவது அங்கெல்லாம் சர்வெண்ட்ஸ் கிடையாதுமா. அவங்களே தான் அவங்க வீட்டு வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சில்ட்ரனுடைய இதெல்லாம் பார்த்துக்கணும் என்பது. போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னா, போன வாட்டி 2 பசங்களும் பேசுகிற இங்கிலீஷ் புரிஞ்சுது. இந்த வாட்டி அவள் பேசுகிற இங்கிலீஷே புரியல, அவ்வளோ ஸ்டைலிஷாக பேசுது. சரி, பசங்களை நீ தமிழில் தான் பேசணும்னு சொன்னால் அவள் ட்ரை பண்ணால் கூட இங்கிலீஷ் அப்படியே உள்ளே வந்து ஊந்துடுறது. அந்த உள்ள உழற இங்கிலீஷ் புரிஞ்சா பரவாயில்ல. எஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொல்ல முடியாது இல்லை. we have to answer for some questions. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பசங்க க்ரோ ஆக ஆக பெரியவா போகும்போது பேர பசங்க கூட பேச முடியாது நம்மளால. அதே தான். வெரி குட். ஸோ அது ஒரு மைனஸாக ப்ளஸ். நம்மளுடைய மதர் டங்கை வந்து அட்லீஸ்ட் நம்ம மதருக்கு வந்து பேசுற வைக்கிறதுக்கு நம்ம சொல்லி தரணுன்ற ஒரு இன்புட், நல்ல இன்புட்டை வந்து நீ கொடுத்துருக்க. பசங்க வந்து ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்களை வந்து நீ தமிழ்ல பேசலைன்னா நான் உனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நம்மளது வந்து பேக்கேஜ் மாதிரி போறோம் வரோம். நம்ம ஒன்றும் அவளோடு இருக்கிறது இல்லை. அவள் தான் பேரண்ட்ஸ் தான் இருக்கா. அவள் வந்து they must tell the children that I will not answer. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இல்லைன்னாலும் வந்து மினிமம் ஆனால் நம்ம வந்து தமிழில் வந்து சொல்கிற மாதிரி. ஏன்னா தமிழ் கிளாஸஸ்லாம் போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஒரு இந்த தடவை வந்து தரு வந்து அழகா வந்து திருப்பாவை பாடினா மார்கழி மாதம். அவ தமிழ் கிளாஸஸ் போகிறதுனால திருப்பாவை பைகாட் பண்ணினதோடு இல்லாமல் ஸ்பாட்டில் பைகாட் பண்ணி ஒரு நாளும் படித்ததோடு இல்லாமல் மற்ற நாள் வந்து குளிச்சுட்டு பைகாட்டாக பெருமாள் முன்னாடி திருப்பாவை சொன்னான். அவ்வளோ யூஸ் ஆச்சு. தமிழ் கிளாஸ் போனது அவளுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, இந்த குழந்தைக்கு இவ்வளோ சீக்கிரம் மனப்பாடம் ஆகுமான்னு. ஸோ ஃபெமிலியரைஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து முக்கியம். அதுனா அண்ட் யூ ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம் இன் அ டே. சாப்பிட்றதோ இல்லைன்னா வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்தா 6 பேர் ஒன்றா உட்காந்தா சாப்பிடுவோம். இல்லை ஒன்று சொல்லிக்கிறேன், நிறைய உப்புமா பண்ணி போட்டேன். அதனால வந்து பசங்க சொல்லவே இல்லை எங்க சொல்லிடுறேன், பாட்டி எங்கள் அம்மா வந்து இவ்வளோ உப்புமா போட மாட்டா பாட்டி, நீங்கள் வெறும் உப்புமாவே பண்ணி போடுறேங்க. நான் வந்து சொல்கிறேன், நான் பசங்களோட பேசினப்போ சொல்லிட்டு பசங்க என் தம்பி வந்து என்ன பண்ணுவான்னா எல்லாருக்கும் ஒரு பேர் வைப்பான். எங்கள் ஜாயத்தைக்கு வந்து ஐசத்தை, அப்புறம் வந்து இந்திராத்தைக்கு உமாச்சி அத்தை, வசுவத்தைக்கு கூவத்தை, இவ என்னது நம்ம அத்தை என்ன வசுந்தரா அத்தைக்கு வந்து ஸ்வீட் அத்தை அப்படின்ட்டு 4 பேர் அவளுக்கு வச்சுருக்கானா. அதே மாதிரி என்னோட தருவும் ஹிதாவோ உனக்கு உப்மா அம்மா உப்மா பாட்டின்னு வச்சுடுத்து. ஓயோயோயோயோ நியூ இயர் ஈவ் அத்தை மனசாட்சி இல்லாம எங்களுக்கு உப்புமா போடுறா அத்தை, என்ன அத்தை பண்றதுன்னு ஒரே அழுதுது. நாங்க அப்பதான் போய் காக்கடால போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்தோமா, இன்னும் வருத்தம் எடுத்து பாவம் குழந்தை. அதனால எங்க அம்மா வந்து உப்புமா போட்டே எங்க பசங்களுக்கு வந்து ஒல்லியாக்கிட்டு வந்தான்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குண்டாக்காம, அது ஒரு மெயின் ப்ராப்ளம். சால்வ். ஆமா. ஆமா. சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் இதுவரையில நம்ம வந்து அதை பற்றி பேசிட்டோம். ஸோ எல்லாமே வந்து யூ ஷுட் ஸ்பெண்ட் டைம் ஏதோ ஒன்று வந்து பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன கேள்வின்னா, இங்கேக்கும் நம்ம யூஎஸ்ல இருக்கிறோடைய கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் என்ன, சோஷியல் என்னவா நீ வந்து பார்த்த? ஏன்னா இப்போ போன வாட்டி போனப்போ பசங்க சின்னது, ஸோ அவளுடைய மூமெண்ட்ஸ் கம்மி.
இப்போ வந்து பசங்க பெரியவாள் ஆனதுனால கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஒன்று கூட இன்வால்வ் பண்ணியிருப்பார்ல. ஸோ ஹவு யூ ஃபெல்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்தியன் அண்ட் யூஎஸ் brought-up ஆஃப் கிட்ஸ்? நாட் ஓன்லி சில்ட்ரன்மா, இங்கே வந்து கம்யூனிட்டியில் வந்து இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறா, தெலுங்கு பீப்புள் அண்ட் தமிழ் பீப்புள் லைக் தட், இந்திக்காரெல்லாம் நிறைய இருக்கா. அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி ஈவன் லேடிஸ் வந்து ஒரு வீட்டில் வந்து ஆல் லேடிஸு தே வில் ஹாவ் மீட்டிங் அண்ட் ஷேர், எப்படி பசங்களை எந்த கிளாஸில் சேர்க்கலாம், நம்ம வந்து எந்த ஷாப்பில் வந்து எது பெட்டராக இருக்குது, எல்லாம் ஒரு ஒரு ஷாப்லேயும் ஒரு ஒரு டீல் அங்கே. அதுக்கனால வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு லேடிஸ் வரைக்கும் அந்த ஒரு, ஏன்னா இங்கேருந்து போன அப்புறமா அங்கே வந்து தே வில் லாங் ஃபார் பீப்புள். அப்படி இருக்கும்போது அந்த லாங்கிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக வெளியிலலாம் போக முடியாது. சில்னஸ் ஒரு பர்டிகுலர் வீட்டில் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒருத்தர் கொண்டு வந்துடுவா, பாட்லக் மாதிரி. அது வந்து கொண்டு வந்துட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு, அங்கெல்லாம் ஹோம் ஸ்க்ரீன் எல்லாம் இருக்குது, அங்கே போட்டு பார்த்துட்டு லேடிஸ் எல்லாம் இது பண்ணுவா. சில்ட்ரனுக்கெல்லாம் என்ன பண்ணுவா, நம்மள மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் கிடையாது. அந்த வீக்கெண்டு வந்து சாட்டர்டே ஆர் சண்டே, ப்ரிஃபரபிளி ஃப்ரைடே நைட் ஆர் சாட்டர்டே நைட்டு பசங்க எல்லாரையும் அந்த கம்யூனிட்டியில் இல்லை அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுன்னு வந்து, சில பேர் என்ன பண்ணுறா, ஒரு கேம் இருக்கிற இடத்துல ஒரு பார்க், ஒரு பிளேஸ் இருக்குது, பணத்தை கட்டிட்டோம்னா இந்த மாதிரி 20 சில்ட்ரன் அது மாதிரின்னா ப்ளே ஏரியா இருக்குது, அதெல்லாம் முடித்த உடனே பிஸா கொடுக்கறது அது மாதிரி பண்ணுறா. அப்போ வந்து சிப்ளிங்ஸ் இருந்தால் அவளையும் வந்து சில பேர் இன்வைட் பண்ணுறா, உன்னோட சிஸ்டர் ஆயிடுச்சுவா, உன் பிரதர். ஸோ அவளை வச்சு கணக்காங்க 25 சில்ட்ரன் வருவான்னு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறா. நம்ம வந்து இங்கே வந்து பர்த்டே ஜென்ரலாக நம்ம வீட்டில் பண்ணுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் சில்ட்ரன் ஷுட் என்ஜாய் அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியலைஸ் பசங்களை வந்து சின்ன வயசுலேருந்து அங்கே என்னன்னா தனியாக தான் படுக்கணும். பசங்க வந்து இண்டிபெண்டா இருக்கணும். they must solve their problem by themselves and everybody will be given that space. என்னன்னு let her have her own ideas அப்படின்னு சொல்ற. என்னது 6 வயசு குழந்தை கூட டோன்ட் ஃபோர்ஸ் her, அவளுக்கு என்ன தோணுதோ அது செய்யட்டும் அப்படின்னு தான் சொல்றா. இங்க நம்ம பசங்களை வந்து +2 முடிச்ச உடனே நீ இதாண்டா சேரணும்ன்றோம். ஐயோ 42 வயசு கூட இப்படிதான் இருக்கணும்ன்றோம். சில வீட்ல அப்படி கிடையாதுமா, ஃப்ரீடம் இருக்குமா, பசங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு, அவளுக்கு என்ன தோணுமோ அது. ஓகே, நெக்ஸ்ட் சோஷியலா சொல்லு. பசங்க எல்லாருக்குமே தெரியும். அது இல்லை அப்படி சொல்ல. இப்போ நம்ம ஒரு இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு டான்ஸுனா கற்றுக்குறான்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான் நம்ம போவோம். பட் அங்கன்னா அந்த டான்ஸ் ஸ்கூலில் வந்து எத்தனை ப்ரோக்ராம் இருக்கோ அத்தனை ப்ரோக்ராமுக்கும் வந்து வர சொல்கிறா, பார்க்க சொல்கிறா. அண்ட் அதோட நீ இல்லாமல் ராத்திரி ஆயிடும்ன்றதுனால லஞ்ச் கொடுக்குறா, டின்னர் கொடுக்குறா. சந்திரமுகி வந்துட்டாங்க பாரு. அம்மா கையில கட்டி விட்டுறா பேண்ட். ஏன்னா எங்க அம்மாவுக்கு டான்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் வந்து தமிழ் ப்ரோக்ராம்ல எல்லாம் மனோ பையன் எல்லாம் வந்திருந்தான், தமிழ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். எங்க அம்மா போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆமா, மனோ பையன். ஸோ நான் கொஞ்சம் வந்து நல்லா ஜாலியா இருக்கு. அங்க போனா கொஞ்சம் எக்ஸ்போஷர் வித் ஹையர் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்கு நமக்கு. அது உனக்கு ஒரு பிடிச்சிருந்தது இல்லையா? எங்க அம்மா கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து சோஷியலைஸ் ஆவாங்க. அங்க போனோடனே ஜாலியா இருக்காங்க. தமிழ் ப்ரோக்ராம்ல மேடையில போய் ஆடவே ஆடிட்டேன். பாத்தீங்களா? வெரி குட். டான்ஸ் எல்லாம். சோ இப்ப நான் என்ன விசா ரெடி பண்ணிட்டுமா? விசாவா ரெடி பண்ணனும். அதான் ரெடி பண்ணிட்டு பண்ற. முதல்ல ட்ரம்ப் என்ன பண்றான்னு பாக்கணும். அவர் யார என்ன பண்றாரு நமக்கு தெரியாது. சரி, நமக்கு என்ன வந்து நான் சேஃபா போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்தாச்சு, அவ்வளவுதான். என் வரைக்கும் I went there, I enjoyed with the children, son and daughter-in-law. By God's grace, health வந்து ஏதோ small issues இருந்தது. ஏஜ் இருந்தா இல்லாம இருக்காது. அந்த அது somehow we manage. கால் இருந்தா வலி இல்லாம இருக்காது. ஏஜ் கால் இருந்தா வலி இல்லாம இருக்காது. அது கொஞ்சம் கஷ்டமா பட்டாங்க பாவம். வலி இல்லாம இல்ல. ஆமா, அதை ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு அலர்ஜி எல்லாமே வந்தது. எல்லா சீசனும் பார்த்தாச்சுமா. ஃபாலும் பார்த்தாச்சு, ஸ்ப்ரிங் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இப்போ சம்மர், ஆட்டம் விண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஸ்னோ தான் ரொம்ப யோசனை. முன்னெல்லாம் தருவித்தா பொம்மை எல்லாம் பண்ணி அனுப்புவோம். எப்படிடா வருது ஐஸ் வருதுன்னு பார்த்தேன். அதையும் பார்த்துட்டேன். ஸோ அதையும் பார்த்தா அதுல நின்று கூட போட்டோ கூட முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நீ வந்து என்ன பத்தி சொல்லணும்னா இடங்கள்ல எல்லாம் சொல்றேன். ஓகே. ஸோ மம்மி, இப்போ நீ வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த எபிசோடு, அதாவது நீங்கள் வந்து ஊர் சுற்றுனது,
என்ன வந்து எவ்வளோ சுற்றினேன், அதாவது ரொம்பலாம் போகல, மினிமம் வந்து நம்ம எங்கேயுமே இல்லாமல் இருக்கட்டுமே, குழந்தைங்களுக்கு வந்து வெக்கேஷன் வந்து 1 மந்த்து தான் இருந்தது. ஸோ அந்த 1 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு வந்தால் தான் முடியுன்றதுனால 1 or 2 பிளேசஸ் வந்து போனது. ஸோ அந்த பிளேஸில் வந்து உனக்கு முதல்ல என்ன பிளேசஸ்லாம் போனேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் எது ரொம்ப படித்ததுன்னு சொல்லு. சொல்கிறேம்மா. ஃபஸ்ட்டு வந்து கேபின் வந்து போனோம், பாஸ்டன் போனோம், வேல் வாட்சிங் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து லாஸ் வேகாஸ் போயிட்டு அங்கேருந்து வந்து ஜியான் நேஷ்னல் பார்க் போனோம், ஆன்டிலோப் போட்டோம், கேனன் போனோம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ஷூ பெண்டு, அப்புறம் இந்த பிரைஸ் கேனன் நேஷனல் பார்க். சரி, அங்கே அதில் போன லாஸ் வேகாஸ் பக்கத்தில் போன எல்லா பிளேஸுக்கும். அப்புறம் வந்து அந்த ஊபர் டேம் பார்த்தோம், நல்லா கவர் பண்ணோம்மா. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஆஸ் யூஷுவல் ஷாப்ஸ் எல்லாம் போனோம், டெம்பிள்ஸ் நிறைய டெம்பிள்ஸ்க்கு போனோம். அதான் ஃபெஸ்டிவல்னால உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல்னால நீங்கள் அங்கே டெம்பிள்ஸ்க்கெல்லாம் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது நிறைய. அண்ட் வீக் சாய்பாபா தர்ஸ்டே போவோம். அப்புறமா வந்து இதுல பியூட்டி என்னன்னா ஃப்ரம் ஜூலை டு டிசம்பர் இங்க எல்லாரோட பிறந்த நாளும் வரும். கீதாலேருந்து, விஜய்லேருந்து, தருலேருந்து, சரண்யாலேருந்து, அப்பாதுலேருந்து, எந்துலேருந்து, எங்க வெட்டிங் டே, சரண்யா வெட்டிங் டே, எல்லாருனால எல்லா செலிப்ரேஷன்ஸும் அங்கே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு என் பர்த்டேக்கு வந்து என் பையன் வந்து போட்ட இதுவும் ஷெட்டு வாங்கி கொடுத்தான். அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அவனே போட்டு விட்டான் எனக்கு. அண்டு வி ஹேட் ஏ நைஸ் டைம் வித் மை சன், டாட்டர் இல்லா, தருஸ்ரீ கிராண்ட் டாட்டர், ஃபர்ஸ்ட் கிராண்ட் டாட்டர், ஸ்ரீதா செகண்ட் கிராண்ட் டாட்டர், எல்லாரோடையும் பேசினோம். இந்த தடவை வந்து தரு விதாவை வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுத்துவேன், ஃபன் எல்லாம் பண்ணேன். அதனால் கடைசியில் இது மட்டும் சொல்லிக்கிறேன், வந்து பாட்டிக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா அப்படி இப்படி சொல்லி ஹாப்பி பார்ட்டின்னு எனக்கு பேர் வச்சிருக்கா. அந்த ஹாப்பி பார்ட்டி வித் உப்மா பாட்டி, உப்மா பாட்டி டைட்டிலோட ஹாப்பி உப்மா பாட்டி. ஆமா, ஹாப்பி உப்மா பாட்டி. ஆமா, அப்படின்ற ஏன் தெரியுமா ஹாப்பி உப்மா பாட்டி? ஏன்னா உப்மா பண்றது எங்க அம்மாவுக்கு ஹாப்பி. எத்தனை வசதெல்லாம் படம் ஈஸி. அண்ட் டு பி வெரி ஃப்ரேங்க், வந்து எங்கள் அம்மா உப்புமா நிஜமாவே கரெக்டாக பண்ணுவாங்க, நல்லா உப்பு போட்டு பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து ஆமாம், சில பேருக்கு வந்து உப்பு போட்டுருவோம் தண்ணியில். இப்போ எனக்கெல்லாம் அப்படி ஆயிருக்கு, நான் அப்புறம் தான் படிப்படியாக கற்றுனேன். உப்பு போட்டுருவோம், ஆனால் தண்ணி நிறையன்னு சொல்லிட்டு சேமியாவோ ரவையோ போட்டுருவோம். அப்போ என்ன ஆகிடும், உப்பு கம்மி ஆகிடும். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சேமியாவோ ரவையோ போட்டு அப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கு உப்புமா போடுறதுனால அவங்களோட உப்புமா டேஸ்டியா இருக்கும். ஆமா ஆமா, அதாம்மா அம்மாக்களுக்கெல்லாம் வரலன்னா பாட்டி உப்புமா நல்லா தான் பண்ணுவா. ஆமா, ஒரு ஃபன் என்ன தெரியுமா, இன்னைக்கு காலையில வீடியோ காலில் தருவை கேட்டேன், உப்புமா சேமியா உப்புமான்னு சொன்னா, பரவாயில்லையே பாட்டி இது உப்புமா பண்ணிட்டா. பாட்டி அப்படி கிடையாது பாட்டி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உப்புமா. ஆமா, ரொம்ப கஷ்டப்படுது, எங்க வீட்டுல உப்பாவே கிடையாது. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பாட்டி உப்புமா. அப்புறம் எனக்கு நோஸ் கட் பண்ண மாதிரி இருந்தது. ஆமா, 31 டிசம்பருக்கு அப்புறம் இப்பதான் வந்து 21 டிசம்பருக்கு வந்திருக்கோம் உப்புமா. கரெக்டு தான், கரெக்ட். ஸோ அந்தெல்லாம் பிளேசஸ்லாம் வந்து போயிட்டு வந்தீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு, ரொம்ப ஒரு மாதிரி பயந்தேன்னு சொன்னியே. ஆமாம்மா, அதை வந்து அந்த பிரைஸ் கேனியன் வந்து ஃபுல்லாக நாங்கள் போனது வந்து நவம்பர்னால ஃபுல்லாக ஸ்னோ, பயங்கரமாக ஸ்னோ. கார் உள்ளே நாங்கள் இருக்கோம், கார் வெளியில் ஃபுல்லாக செட்டில் ஆகிடுது ஐஸு. அந்த சந்து வழியாக காலில் போயிட்டு சாக்ஸ் போட்டுருக்கேன், ஷூஸ் போட்டுருக்கேன், பட் ஸ்டில் இந்த காலை தூக்க முடியல, அவ்வளோ ஒரு சில்னஸ்ஸு. அது கொஞ்சம் பயமா இருந்தது. ஆமாம், ஆனால் அன்னைக்கு அங்கே தான் வந்து தருவனுடைய ஷீ இஸ் என்டரிங் 11னால தருவோட பர்த்டே வந்து ஜியான் நேஷனல் பார்க்கில் அதுக்கு சர்ப்ரைஸ். அதை விட்டுடுமா, நீ வந்து கார் வந்து ஓட்டக்குள்ள போயிடுது, அதெல்லாம் மறந்துட்டியா? காரு ஆமா, ஐயோ அதுவா, அங்க அந்த டெத் வேலின்னு ஒரு இடத்துல போனோம்மா, அங்கெல்லாம் லைட்டே கிடையாது. அதே மாதிரி லைட் கிடையாதுனால கார் எல்லாம் வருதில்ல, அந்த போக போக பயமா இருந்தது நைட்டு. என்ன அனிமல்ஸ் எல்லாம் வருமா. அண்டு நாங்கள் போன பீரியட்ல 4 o'clock சன்செட்டு ஈவினிங்கு.
ஸோ ஜாலியாக இருந்திருக்கும். ஜாலியா சினிமாலாம் ஞாபகம் வந்துருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல போகும்பொழுது கார் வந்து என்ன ஆச்சு, ஒரு பள்ளத்துல இறங்கிடுது. சுத்தி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அப்போ வந்து பயந்து போயிட்டு, அதாவது கார் உள்ள போயிட்டோம், கார் எடுக்கணும் இல்ல, இதுக்கு யாரு அப்பா மட்டும்தான், அப்பா ஓல்ட் மேனு, நானும் சரண்யா ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். அப்ப என்ன சொன்னா கீழே இறங்கிடுங்கன்ட்டு அவனே வந்து நரசிம்மா அப்படின்னு சொல்லி எடுத்தான். ஃபார்ச்சுனேட்லி கீழே இடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, வண்டி இடிச்சிருந்ததுன்னா க்ளோஸ். அப்படியே ஒரு ஃபோர்ஸ்ல எடுத்தாம்மா சுவாமி. அந்த ஃபோர்ஸ் பெருமாள் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது நினைச்சு இப்ப நினைச்சா கூட பயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உன்னுடைய செமையான எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த வீடியோ பண்றதே அதுக்கு தான். இதை நான் எடுத்து பார்க்கணும்னு தான் நான் மெயினா பண்றது. ஸோ இப்போ உனக்கு வந்து ஃபைனலான கேள்வி. சொல்லுமா. இங்கே வந்து நீ யூஎஸ்க்கு போன அப்புறம் நீ வந்து சில வந்து மிஸ் பண்ணியிருப்ப. அதில் என் நரசிம்மனுடைய கார்த்திகை உற்சவம், அதை நான் வந்து அதை நீ மிஸ் பண்ணியோ இல்லையா, இங்கே இருக்கிற எல்லாருமே மிஸ் பண்ணோம். ஆமாம். அன்னைக்கு கூட நேற்று கோவில் போனப்போ அந்த லேடி வந்தா, தவே ஷாப் லேடி வந்து சொன்னா, மேடம் வந்துட்டேங்களா மேடம், எப்போ வந்தாங்க, ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேங்களே மேடம்னா. அது மாதிரி சுவாமியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன், சுவாமி ஒன்று ஆனால் அதில் வந்து நீ சொன்ன அதிசயம் என்னன்னா, இப்போ இந்த வெள்ளிக்கிழமை போகும்பொழுது அந்த பிரீஸ்ட் குமார் சொன்னார், நீங்கள் வரைச்சே நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல அலங்காரத்தோடு உங்களுக்கு காட்சி கொடுக்குறேருமா இவன். நிஜமாவே அந்த பாண்டேஜ் பிட்வீன் மீ அண்ட் லார்ட் நரசிம்மா இஸ் தட். அவர் என்னை பார்க்கணுன்னு ஏங்குறேன், நான் அவரை பார்க்கணுன்னு ஏங்குறேன், மியூச்சுவல். அந்த சந்தோஷம் எனக்கு எப்பவும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த பாக்கியத்தை என் நரசிம்மரின் தாயார் எனக்கு கொடுக்கணும். அதுதான் நான் அவர் வேண்டிக்கிறது. ஓகே, வேற என்னெல்லாம் மிஸ் பண்ணேன்? என்னம்மா வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் மிஸ் பண்ணேன். நேபரோட சன்னு மேரேஜ், அதை மிஸ் பண்ணேன். இவ வந்து லெஃப்ட் சைடு நேபர், ரைட் சைடு நேபர் ஓல்ட் லேடி, ஷீ பாஸ்ட் அவே. சின்னப்பலேருந்து அவள் பழக்கம், அவள் போனதை என்னால் இது பண்ண முடியல. அண்டு மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்டு பாஸ்ட் அவே, அவரையும் என்னால் பார்க்க முடியல. அது ரெண்டும் மிஸ் பண்ணேன். என்னன்னா எங்கள் சிஸ்டர் இல்லாலாம் ரொம்ப பயந்தா, என்ன தே ஆர் எல்டர் டு மை ஹஸ்பண்டு. அதனால் வந்துடுறா ஸ்ரீராமா, சீக்கிரம் வந்துடுறான்ட்டு அந்த அளவுக்கு பயந்தா. எல்லாம் நான் டெய்லி பெருமாள் கிட்ட கோரிக்கை வச்சுடுவேன், பெருமாளே எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு நினச்சா வர தூரம் இல்லை. அட் த சேம் டைம் நம்ம குழந்தைகளோடு இருக்கும்போது அவளையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என் மோட்டிவாக இருந்தது. இதுவும் நல்லபடிக்கு பெருமாள் புண்ணியத்தில் இருந்துட்டு வந்துட்டோம். இந்த தடவை ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் சில்லனோட சன் அண்ட் டாட்டர். நான் அவளோடையும் ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்க்குறேன். ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யுவர் உப்மா ஹாப்பி பார்ட்டின்ட்டு. அவெல்லாம் உண்மையெல்லாம் புட்டு வச்சுக்குவா. ஆமாம், அவெல்லாம் ஜாலி டைப்பு தான். எங்கள் அம்மாவுக்கு தான் கொஞ்சம் ஜாலின்னா கொஞ்சம் டவுட்டு டைப்பு. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஜாலியை விட அதோட ப்ரையாரிட்டி டாஸ்க்கெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து அவ்வளோதான். ஸோ எங்கள் அம்மா வந்தோடனே பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகிட்டுருக்கு. எங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோதான். அதான் நாட் பேக் டு ஃபார்ம்னா இப்போ கால்வலி எப்போவுமே உண்டு. இப்போவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிரமமாக இருக்குது. சரி, இப்போ தான் டயட் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. முடியுமான்னு தெரியல. இல்லை நம்ம வந்து செஞ்சிடலாம், முடிஞ்ச வரையில செஞ்சிடலாம். ஸோ இதுதான் காய்ஸ் எங்களுடைய ஜர்னி. இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் பூஸ்டிங் ஆர் சம்திங், இட்ஸ் ஒன்லி ஃபார் அவேர்னஸ். என்னெல்லாம் நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும், எப்படிலாம் நம்ம வந்து எல்டர்ஸ் போட்டுட்டே போக வேண்டாம்மா. அங்கெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி டு ஜுவல்ஸே கிடையாதும்மா. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுடிதார் எடுத்துகிட்டு போங்க எல்லாரும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பேண்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு போங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இஸ் த மெயின் திங்கு. நம்மளுடைய மெமரிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸாலேயே தான் வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியும். திரும்பி போகிற இடத்துக்கு திரும்பி போக முடியாது. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். நமக்கு கூட இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்றத வந்து யோசிக்காமல் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். நான் வந்து உங்களோட ஃபோட்டோ கூட இருக்கணுன்றது சொல்ல, நேச்சர் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அவ்வளோ இந்த மாதிரி பயப்படவே வேண்டாம். எல்லா இடத்துலையும் நம்ம ஆப்ஷனுக்கு அதாவது பியூர் வெஜ்ஜும் இருக்கு, நார்மலாகவும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ காய்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ். Bye. பாய். நான் முடிஞ்சா எல்லாமே வந்து எடுத்த வீடியோஸை வந்து நான் அட்டாச் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா லாங்காக போயிடுச்சு வீடியோ, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அம்மாவோட மெமரிக்காக நான் வந்து இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். Thank you, Saumini. ஓகே பாய். Bye.